Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான காராமணி பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இத லாங் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கிறதுக்கு நம்ம நார்மல் பீன்ஸ் கட் பண்ணா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். சோ வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதல கொஞ்சமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிருச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஒரு 5-6 கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் இதை அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் செய்கிறேன்றதுனால ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காராமணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இது வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அது வதங்குறதுக்குள்ள நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூட ஒரு காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய். உங்களுக்கு வேண்டானா வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து செய்யலாம், இல்லாட்டி வெறும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி மட்டும் செய்யலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரெண்டும் ஆட் பண்ணி செய்கிறப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ காயும் நல்லா வதங்கி இருக்குது. எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கிக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு இல்லை. ஸோ 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு, அவ்வளோதான். இன்னும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அந்தளவுக்கு தேங்காய் போட்டதுக்கப்புறம் வதக்க வேண்டாம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான காராமணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.